என்னடா இது, என்ன முயற்சி செஞ்சாலும் ஜெயிக்கவே முடியலையேன்னு தோணும். உலகத்துல நம்ம கடைசி முயற்சி செய்யற வரைக்கும் தோத்து போனதா சொல்லிக்கவே கூடாது. அதே மாதிரி ஜெயிக்கிற வரைக்கும் கடைசி முயற்சி செஞ்சதா கருதவும் கூடாது. மனநிலை தாண்டி வெற்றியோ தோல்வியோ நம்மள பாதிக்கவும் கூடாது. பாதிப்புகளையும் ஏமாற்றங்களையும் பகிர மனதோடு பேசலாம். வாங்க தொடர்பு கொள்ள 0443063299 044304227777. இன்னைக்கு நம்ம கூட மனநல மருத்துவர்கள் அசோகன் மற்றும் மெய்கண்டான் இருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சி டாக்டர், நீங்க நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு. நம்ம மனதோட பேசலாம்ல, கோவையில இருந்து ஒரு நேயர் தொடர்புல இருக்காங்க. வணக்கம் நிஷா. வணக்கங்க. சொல்லுங்க நிஷா, நீங்க எதை பகிர்ந்துக்க போறீங்கம்மா? நான் டாக்டர். வணக்கம் சார். சொல்லுங்கம்மா. எனக்கு எங்க வீட்டுக்கார் 10 வருஷம் ஆச்சுங்க மேடம். சரி. என் வீட்டுக்கார் 10 வருஷம் ஆச்சுங்க. ஒரு லேடியோட தொடர்பு இருக்கிறாருங்க. சரி. அவர் என்னைய விட்டுட்டு இந்த மாதிரி அவரு அந்த பெண்ணோடய தொடர்பு வச்சுட்டே இருந்திருக்காரு. எனக்கே தெரியலைங்க மேடம். சரிங்கம்மா. அப்புறம் ஒரு நாள் பார்த்தா அவரு இந்த மாதிரி போயிட்டு இருக்கிறது நிறைய பேர் என்கிட்ட சொல்லிட்டாங்க. உங்க வீட்டுக்காரர் நிறைய வாட்டி சந்திச்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி. சரி. திரும்ப அவர்கிட்ட கேட்டதுக்கு அவருடைய பிரச்சனை ஆமா நான் அந்த பெண்ணோட தொடர்புல இருந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப டார்ச்சர் பண்றாருங்க. மனசு நிம்மதியே இருக்க முடியுது இல்லைங்க. சூசைட் பண்ணலாமா இருக்கு. 4 குழந்தைங்க வேற இருக்குங்க எனக்கு. சரிங்கம்மா. இந்த பிரச்சனையை நீங்க எப்படி எதிர்கொள்றதுன்னு நம்ம டாக்டர்ஸ் கிட்ட கேட்கலாம். டாக்டர் அசோகன், இவங்க பிரச்சனையில ரொம்ப ஒரு சிரமமான ஒரு விஷயமா தான் இருக்கீங்க நீங்க. அதாவது அவர்கிட்ட கேட்டும் அவர் அதை ஒத்துக்கிட்டு இருக்காரு. இந்த மறுபடியும் நான் தொடர்ந்து இந்த உறவுல இருப்பேன், அந்த கூடாத நட்பு அல்லது கூடாத உறவுல இருப்பேன்ற மாதிரி சொல்றாரு. நீங்க கொஞ்சம் மற்றவங்க மூலமா, அதாவது ஒரு வெல் விஷர்ஸ் மூலமா உங்க சைடோ அல்லது அவருடைய சைட்லயோ பேசி பாருங்களேன். கொஞ்சம் பேசி பாருங்க. ஏன்னா இது நீங்க இப்ப பெருசா இது சண்டை போடுறத விட மற்றவங்க மூலமா நீங்க பேசிருக்கீங்க. குழந்தைகள் 10 வருஷம் ஆயிருக்கு. நீங்க சுயசார்பு நிலையில இருக்கீங்களான்னு தெரியல. இப்போ எந்த அளவுக்கு முடிவுகள் எடுக்கணும்ன்றது, நீங்க எந்த அளவுக்கு அவருடைய இதுல சுயசார்பு இல்லாம இருக்க முடியுமா? ஏன்னா திருமண வாழ்க்கைன்றது பாத்தீங்கன்னா சமீபத்தில் ஒரு ஆய்வுகள்ல கான்செப்ட் ஆஃப் ஆல்டர்னேட்டிவ் சொல்றாங்க. எனக்கு வேறு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற நிலைமையில பிரச்சனைகள் ஒரு லெவலை தாண்டி போகும் பொழுது, பிரச்சனைகளுக்கு தீர்வு இல்லாத பொழுது முடிவு எடுக்க தயங்க மாட்டேன் என்கிறார்கள், ஆண்களோ பெண்களோ. அதுதான் முக்கியமா பாத்தீங்கன்னா பொருளாதார விஷயம், அந்த எக்கனாமிக் இண்டிபெண்டன்ஸ் இருக்குல்ல, அது ஒரு முக்கிய பங்கா இருக்கு. குழந்தைகளுக்காக வாழ்க்கையை நடத்துறேன், மற்றவர்களுக்காக வாழ்க்கையை நடத்துறேன்றதெல்லாம் அடிப்படையா இருந்தாலும் பொருளாதார ரீதியா என்னால தனித்து இருக்க முடியுமா, பிரச்சனைகளை நான் ஃபேஸ் பண்ண முடியுமா, குழந்தையை வளர்க்க முடியுமா? சோ ஒரு பயங்கரமான ஒரு முடிவு எதுவும் எடுக்காதீங்க. கொஞ்சம் மறுபடியும் மற்றவர்கள் மூலமா, வெல் விஷர்ஸ் மூலமா, ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ்ல இந்த உங்களுடைய நலம் விரும்பிகள் மூலமா இந்த பிரச்சனையை எடுத்து செல்லுங்க, மறுபடி பேசுங்க. அதுக்கப்புறம் நீங்க முடிவுகளை எடுக்கலாம். நிஷா, டாக்டர் சொன்ன மாதிரி அவருடைய அறிவுரைகளை எடுத்துக்கோங்க, அதுபடி நடந்து பாருங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய சொந்தக்காரங்க, உங்களோட நரம் விரும்பிகள் கிட்ட சொல்லி அவங்க மூலமா பேச சொல்லுங்க. இந்த பிரச்சனைக்கான தீர்வு கிடைக்கும். அடுத்ததா திருவாரூர்ல இருந்து முத்துக்குமார் நம்ம கூட தொடர்புல இருக்காரு. வணக்கம் முத்துக்குமார். வணக்கம் மேடம். அசோகன் சார் பேசுறேன். சொல்லுங்க சார். வணக்கம் சார். வணக்கம் சுகுமார் சார். எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் கேஸ பார்த்தேன் சார். அதுல பார்த்ததுல எனக்கு கைகாலெல்லாம் நடுக்க ஆரம்பிச்சுட்டு, 2வது பய உணர்வு ஏற்பட்டு போச்சு சார். அதோட பிரைவேட்ல டாக்டர் எல்லாம் காமிச்சு சரியில்லை. சைக்காலஜிஸ்ட் டாக்டர்கிட்ட போனேன் சார். சைக்காலஜிஸ்ட் டாக்டர்கிட்ட போனோம்னா காலையில டைசிபாம் பாதியும் மத்தியானம் பாதியும் அமிர்டிப்ளின் நைட்டும் ஒண்ணு கொடுத்தாங்க சார். அது நான் சாப்பிட்டு இருக்கும் போது நல்லா இருந்துச்சு. இடையில பிரஷர் எல்லாம் நார்மலாவே வந்துட்டு சார். நான் இடையில அந்த மாத்திரைய விட்டுட்டேன். அமிர்டிப்ளின் மட்டும் நைட்டு ஒண்ணு போட்டுக்கிட்டு இருந்தேன் சார். இப்ப என்ன ஆச்சுன்னா, பையன் ஃபாரின், என் பேரன் ஃபாரின் போயிட்டான். அதுல எனக்கு மனசு இதாகி மறுபடியும் பய உணர்வு, எங்க போனாலும் வண்டியோ போனா கீழே விழுந்துருவோமோ என்ன போனுங்கிற ஒரு பய உணர்வு ஏற்பட்டு போய் கைகாலம் நடக்க ஆரம்பிச்சு சார். மறுபடியும் டாக்டர்கிட்ட போய் புரோபனால் பாட்டி, காலையில பாட்டியும் நைட்டு பாட்டியும் போட சொன்னாங்க சார். மறுபடியும் போட்டுட்டு இருக்கேன்.
இந்த புரோகுணம் இப்ப போட்டு சரியா இருக்கு, சரியா நார்மல் பிரஷர் எல்லாம் நார்மலா இருக்கு சார். இது எப்படி கண்டினியூவா போட்டுட்டே இருக்கணுமா, இடையில ஒரு இடத்துக்கு வாய்ப்பு இருக்கு? அதாவது 2 நிகழ்வுகள் சொன்னீங்க. ஒரு ஆக்சிடென்ட பார்த்துட்டு எனக்கு வந்து பயம் வந்தது, பதட்டம் வந்தது. 2வது இப்ப சமீபத்திலே ஒரு நிகழ்வுகள் உங்களுடைய பேரன் ஃபாரின் போனதுக்கு அப்புறம் வந்து பதட்டம் பயம் வந்திருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. இது 2 வந்து நான் என்ன நினைக்கிறேன்னா காக்கா உட்கார பனம்பழம் மாதிரிதான். அடிப்படையிலேயே பேசிக்காவே நீங்க வந்து ஒரு பதட்டம் உள்ள ஒரு ஆளுமை இருக்கும். கொஞ்சம் அது பாட்டு வந்து ஒரு தெளிந்த நீர் மாதிரி போயின்னு இருக்கும். எங்கேயாவது சம்பவங்கள் உங்களை வந்து பாதிக்கும் பொழுது அந்த சம்பவங்கள்ல எக்ஸசிவா அதிகப்படியா நீங்க உங்களை ஈடுபடுத்தி கொண்டு அந்த சூழ்நிலையில 2 அந்த செம்புல பயனீர் மாதிரி கலக்கும் பொழுது கொஞ்சம் ஆங்ஸைட்டி மேல போயிடுது. அப்ப வந்து நீங்க வந்து இப்போதைக்கு மாத்திரைகள் சாப்பிட்டுட்டு நல்லா இருக்கீங்க. மாத்திரைகள் இல்லாமலும் கொஞ்சம் வந்து இந்த பதட்டத்தை தணிக்கலாம். கொஞ்சம் பிரீத்திங் எக்ஸசைஸ், ரிலாக்ஸேஷன், அல்லது உங்களுக்கு பிடித்த ஒரு இசை பாடலை கேளுங்க, அல்லது என்ன ஒரு நல்ல ஒரு இடத்துல அமைதியான ஒரு சமயத்துல தனிமை கூட அரவம் இல்லாத தனிமையில வந்து சாதாரணமா வந்து ஒண்ணுமே இல்லாம சிந்தனைகள் இல்லாம இருக்கிறது கூட ஒரு பெஸ்ட் ரிலாக்ஸேஷன் சொல்லுவாங்க. நல்ல மருந்துகள் தான் சார் இருக்கு, பிபி எல்லாம் கண்ட்ரோல்டா இருக்கு. இதையே கண்டினியூ பண்ணுங்க, பயப்பட வேண்டாம். முத்துக்குமார், நீங்க உங்க மருந்துகள் மாத்திரைகளை தொடர்ந்து எடுத்துக்கலாம். அது போக டாக்டர் சொன்ன மாதிரி மூச்சு பயிற்சிகள் பண்ணுங்க. உங்களுக்கு பிடித்தமான விஷயங்கள்ல உங்களை நீங்க டைவர்ட் பண்ணிக்கோங்க. அடுத்ததா நெல்லையில இருந்து மூர்த்தி நம்ம கூட தொடர்ந்து இருக்காங்க. வணக்கம் மூர்த்தி. வணக்கம் மேடம். சொல்லுங்க மூர்த்தி, நீங்க எதை பகிர்ந்துக்க போறீங்க? மேடம், போன வீக் தான் எங்க அப்பா கொஞ்சம் ஆஸ்பத்திரி கூட்டு போனோம். சரிங்க. கூட்டு போகும்போது சில அதாவது நுரையீரல்ல கொஞ்சம் பிரச்சனை அப்படின்ட்டாங்க. எங்க அப்பாவுக்கு ட்ரிங்க்ஸ் இந்த பழக்கம் உண்டு. அதுல இருந்து எனக்கு சரியா தூக்கமும் வர மாட்டேங்குது. ஆனா என்னோட பேசிக்காவே எதை எடுத்தாலும் ஒரு ஆபீஸ்ல உள்ள ஒரு வேலையை எடுத்தாலும் ஒரு பயமா இருக்கு. இந்த வேலையை முடிக்க முடியுமா நமக்கு, இல்ல முடிக்க முடியாதா அப்படிங்கறது இருக்கு. அது ஒரு என்னோட உடல் ரீதியாவும் எனக்கு இது வந்துருமோ அது வந்துருமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கு. பிளஸ் இப்ப வந்து எங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாம இருக்கிறது எனக்கு தூக்கம்ல ரொம்ப ஒரு மனசு வந்து எனி டைம் ஒரு வேலைக்கு கூட போறதுக்கு ஒரு மனசு இல்ல. வீட்டை என்னன்னாலும் தூங்கும், படுக்கணும், வைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து மனசுல இருக்கு. அதுல இருந்து மீளனும் நினைச்சாலும் நினைக்க முடியல. வேற ஒரு பொருளாதார பிரச்சனை வந்துருது. இப்படி இருக்கு. அதுக்குதான் ஒரு அட்வைஸ் டாக்டர் கேட்கலாம். கண்டிப்பா மூர்த்தி, இதுக்கு என்ன ஆலோசனை வழங்குறாரு நம்ம டாக்டர் கேட்கலாம். டாக்டர் மேய்கண்டான், நீங்க இதுக்கு முன்னாடி நீங்க மனநல மருத்துவர் ஏதாவது பாத்திருக்கீங்களா சார்? இல்ல பாக்கல. சரி. உங்களோட அறிகுறிகள் இப்போ இதுக்கு போன நேயர் கேட்டாங்க, இதுக்கு முந்தின நேயர் கேட்ட மாதிரி பதட்டம் ஆங்ஸைட்டின்னு சொல்லுவோம் நாங்க. அந்த ஆங்ஸைட்டில தான் இந்த மாதிரி இருக்கிற மாதிரி தெரியுது. உங்க ஆளுமையிலே இதே மாதிரி அந்த பதட்டம் இருக்கும். நீங்க இந்த பதட்டத்துக்கு வந்து இப்ப வந்து விஞ்ஞான வளர்ச்சியில வந்து நிறைய மருந்து மாத்திரைகளும் இருக்கு. அதுக்கு கவுன்சிலிங் பேசியே சரி பண்றதுக்கும் நடத்தை சிகிச்சைகள்லாம் இருக்கு. நீங்க ஒரு நல்ல மனநல மருத்துவரையோ இல்ல மனநல ஆலோசகரையோ பார்த்து உங்க பிரச்சனைகளை எடுத்து சொல்லி அதுக்கு என்ன தீர்வுன்னு நீங்க கேட்டு வைத்தியம் பண்ணி நிம்மதியா இருக்கலாம். கட்டாயம் ஒரு மனநல மருத்துவரையோ ஆலோசகரையோ பாருங்க. சரிங்களா? மூர்த்தி, நீங்க உங்க பிரச்சனை என்னங்கறத ஒரு நல்ல மனநல மருத்துவரை அணுகி அவர்கிட்ட பேசுங்க. இதற்கான தீர்வை அவரு உங்களுக்கு நிச்சயமா கொடுப்பாரு. அடுத்ததா முத்துக்குமரன் கரூர்ல இருந்து நம்ம கூட தொடர்புல இருக்காரு. வணக்கம் முத்துக்குமரன். வணக்கம் மேடம். சொல்லுங்க, நீங்க எதை பகிர்ந்துக்க போறீங்க முத்துக்குமரன்? மேடம், எனக்கு இந்த ஒரு நிலப்பிரச்சனைனால எனக்கு நைட்ல தூக்கங்கிறது சுத்தமா வர மாட்டேங்குதுங்க. எதனாலங்க? நான் எம்பிஏ முடிச்சுட்டு பிரைவேட் கம்பெனில வேலையில ஒரு 12 வருஷம் இருந்தேங்க. சரி. இப்போ சொந்த ஹோட்டல் சொல்ல ஆரம்பிச்சேன். சரி. அதுல வந்து ஹோட்டல் டெவலப் பண்ணலாம்னு சொல்லிட்டு கட்டிடத்தெல்லாம் எடுத்துட்டு புது கட்டணம் கட்டலாம்னு சொல்லிட்டு பக்கத்துல லேண்ட், சொந்த லேண்ட் இருக்கு. சரிங்க. அது விற்கலாம்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணும்போது அது ஏகப்பட்ட பிரச்சனை, பட்டா பிரச்சனை, இட பிரச்சனைன்னு சொல்லிட்டு இதனால எனக்கு விற்க முடியுமா, நம்மளால குறைக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு மன உளைச்சல் ஏற்பட்டு ஒரு 3-4 மாசமா வீட்டுக்குள்ளே முடங்கி கிடக்குறாங்க. நைட்ல தூக்கம் வர்றது இல்ல. 2 பையன்கள் படிக்கிறாங்க, அவங்க படிக்க வைக்க முடியுமா, நம்ம இப்போ லாஸ்ட் நாள் பாத்தீங்கன்னா நான் சூசைட் பண்ணிக்கலாமாங்கிற ஒரு மனநிலை கூட போயிட்டாங்க. இன்னும் இல்ல மேடம், என்ன பக்கத்துல என் ஒய்ஃப் தான் எனக்கு ஆதரவு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இப்ப அவங்களும் என்னோட சேர்ந்து பெரிய மண்ணில பாதிச்சவங்க மாதிரி ஆயிட்டாங்க. எனக்கு டாக்டர்கிட்ட போயிட்டு இது என்னத்த சொல்லி இன்னும் பாக்கலாம் மேடம் நான் டாக்டர் அதையும். சரிங்க, இதுக்கு என்ன ஆலோசனை கொடுக்கறாங்க நம்ம டாக்டர்னு கேட்கலாம். டாக்டர் அசோகன். ஏற்கனவே நீங்க வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகளை பார்த்திருப்பீங்க. பட் வந்து அடிப்படையில இந்த நிலம் வந்து விற்க முடியவில்லை, என்னுடைய எதிர்காலத்துல வந்து
நான் பிரச்சனைகளை வந்து சந்திப்பதற்கு ப்ராபப்ளி வசதிக்காக அந்த நிலத்தை விற்க முடியாததால நான் வருத்தப்பட்டு இருக்கீங்க, முடங்கி இருக்கிறீங்க. அதை தாண்டி கொஞ்சம் வந்து உங்களுக்கு தற்கொலை பண்ணக்கூடிய எண்ணங்கள் கூட ஏற்படுது. அவசியம் நீங்க ஒரு மனநல மருத்துவரை பார்க்கணும். என்னன்னா சமயத்துல நீங்க வந்து ஒரு பிரெட் வின்னர் சொல்லக்கூடிய அந்த குடும்பத்தை நடத்தி செல்லக்கூடிய பொருளாதார அடிப்படையில உங்களை நம்பிதான் அந்த பொருளாதார அடிப்படையில அந்த குடும்பமே இருக்கு. எந்த அளவுக்குன்னா மனைவியும் வந்து ஒரு சப்போர்ட்டிவா இருக்கிறது, ஒரு ஆறுதலா சொல்ல வேண்டிய அவங்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. என்டையர் ஃபேமிலியே கொஞ்சம் வந்து ரொம்ப கன்ஸ்ட்ரைண்டா இருக்கீங்க. அவசியம் நீங்க மருத்துவரை பாருங்க. என்னன்னா இந்த பிரச்சனை மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி நிறைய பிரச்சனைகள் பார்த்திருப்பீங்க. அடிப்படையில மன வருத்தம் இருக்கா? இது ஒரு சம்பவம் வந்து அந்த மழை பெய்யுது, அந்த மண்ணை வந்து திசை திருப்பி உள்ள இருக்கிறத வெளியில கொண்டு வர்ற மாதிரி இந்த வருத்தம் வெளில வந்திருக்கான்னு தெரியல. ஏன்னா வருத்தப்படுறது இயல்பு. அந்த எல்லா இடங்கள்லயும் சில பிரச்சனைகள் இருக்கு. போய் நம்ம விற்கும் பொழுதோ வாங்கும் பொழுதுதான் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்கும். ஆனா இந்த அளவுக்கு ஒரு இன்னொருத்தருடைய மரணம், இழப்பு அந்த அளவுக்கு பாதிக்குமோ அந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு. எதிர்காலத்தை பத்தி உங்களுக்கு பயம் இருந்தால் கூட அடிப்படையில மன வருத்தம் இருக்கான்னு ஒரு நல்ல மனநல மருத்துவரை கண்டிப்பா பார்த்து வேண்டிய சிகிச்சை எடுங்க. உங்களுடைய பார்வையில கூட ஒரு மாறுதல் வரும். அவுட்லுக்ல கூட இந்த பிரச்சனையை எப்படி எதிர்கொள்வது, எப்படி வந்து இதுல இருந்து மீண்டு வருவதுன்ற கூட ஒரு நல்ல ஒரு பார்வை கிடைக்கும். அவசியம் பாருங்க. வணக்கம் செல்வசுந்தரம். வணக்கம் மேம். சொல்லுங்க செல்வசுந்தரம், சொல்லுங்க. என்னோட மனைவியோட தம்பி வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் பினான்சியலா லாஸ் ஆயிட்டாரு. சரி. அந்த டயத்துல அவர் கொஞ்சம் லவ் அஃபேர் இருந்தது, அதுலயும் லாஸ் ஃபெயில் ஆயிட்டாரு. சரி. அதனால அவருக்கு ரொம்ப மன உளைச்சலாகி கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிட்டாரு. அப்போ வந்து நாங்க ஒரு பிரைவேட் டாக்டர் கூட்டு போனோம். அப்போ சரியாகி வந்துட்டாரு. ஆனா அவங்க ரெகுலரா மெடிசன் எடுத்துட்டு சொன்னாங்க. ஒரு மாதம் மட்டும் எடுத்து அப்படியே விட்டுட்டாரு. திருப்பி திருப்பி 1 இயர் கழிச்சு மெடிசன் எடுத்ததுனால திருப்பி அதே மாதிரி ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆச்சு. ஸ்டார்ட் ஆனா உடனே நாங்க அதே டாக்டர்கிட்ட கூட்டு போனோம். அதுக்கப்புறமா ரெக்கவர் ஆயிட்டாரு. இப்போ ஒரு 5 months டேப்லெட் எடுத்துட்டு இருக்காரு. அதுவும் 100% எடுத்துக்க மாட்டாரு. ஒரு 30 நாள் சாப்பிடணும், ஒரு மாசம் 20 நாள் தான் எடுத்துக்கிறாரு. அவர்கிட்ட கேட்டோம்னா இல்ல எனக்கு இனிமேல் அந்த பிரச்சனை வராது, நான் சமாளிச்சிருக்கேன், பிரச்சனை வராது அப்படின்னு ஒரு கான்பிடண்டா சொல்றாரு. இது நாங்க என்ன பண்ணோம் அவருக்கு? ஏன்னா அந்த ஹாஸ்பிட்டல்ல ஒரு தடுப்பூசி மாதிரி ஒண்ணு மாசம் போட சொன்னாங்க, அதுவும் போட்டுக்க மாட்டாரு. தடுப்பூசியாவது என்ன விஷயம் தெரியல, மாசம் போட சொன்னாங்க, அதுவும் போட்டுக்க மாட்டாரு. டேப்லெட் போட்டா ஓரளவுக்கு எடுத்துக்கிறாரு. இப்ப நாங்க என்ன பண்ணணும் சார்? கண்டிப்பா இத பத்தி நம்ம டாக்டர் கிட்ட கேட்கலாம். டாக்டர் மேகண்டான், நீங்க காட்டிட்டு இருக்கீங்க இல்லையா, அதே மருத்துவர்கிட்டே கேட்டு இந்த மாத்திரைகள் வந்து இவர் எடுக்கிறத நிறுத்திட்டாரு, அதை எடுக்க வைக்கிறதுக்காக வந்து இப்ப அந்த மாத்திரை எடுக்கிறத கம்ப்ளைண்ட் சொல்லுவோம், அதை இம்ப்ரூவ் பண்றதுக்கே வந்து அந்த மருத்துவர் அவங்க கிட்ட கொஞ்ச நேரம் செலவு பண்ணி பேசினாங்கனாலே போதும். இந்த மாத்திரை வந்து எதுக்கு எடுக்கிறாங்க, இது எடுக்கலன்னா என்ன பிரச்சனை வரும், இதை எடுத்தா உங்களுக்கு என்ன நல்லதெல்லாம் அவங்களுக்கு எடுத்து சொல்லி அவங்களை எடுக்க வைக்கலாம். இது அவர்கிட்ட சொல்லுங்க. இந்த மாதிரி இப்போ உங்க மனைவியோட தம்பி கிட்ட அவர் என்ன நினைச்சிட்டு இருக்காருன்னா, இந்த மாத்திரை வந்து நான் இப்ப நல்லா இருக்கேன், நான் ஏன் எடுக்கணும்ன்றாரு. இது வந்து வருமுன் காக்கிறதுக்காக, அடுத்து இன்னொரு தடவை இந்த மாதிரி வராம இருக்கிறதுக்காக இந்த மாத்திரை கொடுக்கறாங்க தவிர இப்ப நல்லா ஆயிட்டாருன்றது எல்லாருக்குமே தெரியுது. இந்த மாத்திரைகள்னாலதான் நல்லா இருக்காரு. திரும்பவும் இந்த முன்னாடியே சொல்ற மாதிரி இந்த பதட்டம், இந்த ஒரு பயம், இல்ல ஒரு மனக்குழப்பம் எல்லாம் வந்து இந்த மாத்திரைகள் இல்லைன்னா திரும்ப வரத்துக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்கு. இது திரும்ப தடுக்கிறதுக்காக தான் இந்த மாத்திரை கொடுக்கறோங்க தவிர அவர் இப்ப நல்லா இருக்காருன்றது எல்லாருக்கும் தெளிவா தெரிஞ்சாலும் திரும்ப இன்னொரு தடவை இந்த மாதிரி இன்னொரு எபிசோடு வராம இருக்க அவர் கட்டாயம் மாத்திரை எடுக்கணும். அந்த நீங்க காட்டிட்டு இருக்க டாக்டர்கிட்டயே கேட்டு இதோட முக்கியத்துவத்தை அவரும் கொஞ்சம் எடுத்து சொன்னாருன்னா, அவர்கிட்ட நேரா எடுத்து சொன்னா அவர் இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கிறதுல வாய்ப்புகள் அதிகம். இவர் மட்டும் இல்ல, எல்லாருமே இந்த மாதிரி மாத்திரை எடுக்கிறது நிறுத்துறாங்க. அது எங்க மனநலத்தை பொறுத்த வரைக்கும் சரியாயிட்டா திரும்ப எடுக்க வேண்டாம்னு நினைக்கிறாங்க. சரியானதுக்கு அப்புறமும் திரும்ப வராம இருக்கிறதுக்கு உங்க டாக்டர் எவ்வளவு நாள் எடுக்க சொல்றாங்களோ அவ்வளவு நாள் கரெக்டா எடுத்துக்கிறது நல்லது. செல்வசுந்தரம், நீங்க உங்க மனைவியோட தம்பிக்கு கிட்ட சொல்லுங்க. இப்ப பாத்துட்டு இருக்க மருத்துவர்கிட்டயே கூட்டிட்டு போங்க. அவர் சொல்லுவாரு என்ன காரணத்தினால இந்த மாத்திரையை எடுத்துக்கணும், இன்னும் எவ்வளவு காலத்துக்கு இதை எடுத்துக்கணும், இது எல்லாத்தையுமே அந்த மருத்துவர் உங்க மனைவியோட தம்பிக்கு நிச்சயமா புரிய வைப்பார். டாக்டர், இப்போ நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்றாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? என்னதான் அவங்க டே டைம்ல தூங்கிடுறாங்க, எவ்வளவு வந்து தேவையோ தூங்கிடுறாங்க, பட் இருந்தாலும் ஹோல் நைட் வந்து அவங்க ஒர்க் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் இல்லைன்னா அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு? அதாவது நீங்க வந்து 16 மணி நேரம் வந்து நம்ம வந்து விழிப்பு நிலையில இருந்து 8 மணி நேரம் தூங்கலனாலும் நம்ம உடம்புல இருக்கிற சிஸ்டம், சுரப்பிகள் எல்லாமே தூக்கத்துக்கு போயிடும்.
நீங்க வந்து பொதுவா பாத்தீங்கன்னா நைட் ஷிப்ட் வந்து தொடர்ந்து நைட் ஷிப்ட் பண்றது சாதாரணமா நல்லது இல்ல. நான் நைட் டியூட்டி பார்த்துட்டு மறுநாள் காலையில வந்து நான் தூங்கிடுவேன்னு சொன்னா கூட அந்த அளவுக்கு வந்து ஆழ்ந்த தூக்கம், ஒரு நீண்ட தூக்கம் இருப்பதில்லை. முக்கியமா பாத்தீங்கன்னா மனநலத்தை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு வந்து எங்குதெல்லாம் தூக்கம் பாதிக்கப்படுகிறதோ அங்கு வந்து மன பிரச்சனைகள் வருவதற்கு அதிகமா வாய்ப்பு இருக்கு. சாதாரணமா பாத்தீங்கன்னா ஒரு நல்லபடியா இரவுல தூங்கும் பொழுது மனம் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு, பதட்டம் வந்து இதுவா இருக்கு. தூக்கம் யூஸ்வலா பாத்தீங்கன்னா ஜெனரல் ஷிப்ட்ல இருக்கிறதா உங்களுக்கு பெட்டர் கூட சில பேருக்கு நாங்க சொல்லுவோம், ஐடிலயோ மற்ற விஷயங்கள்லயோ. ஏன்னா தூக்கம் கெடும் பொழுது உலகமெல்லாம் விழித்துன்னு இருக்கும். இவர் மட்டும் ஊர் உறங்குது உலகம் உறங்குது நான் விழித்து இருக்கிறேன் ஒரு பாட்டு இருக்கிற மாதிரி இவர் மட்டும் விழித்து இருப்பார். அதே மாதிரி ஆப்போசிட்ல இருக்கும். இது வந்து நிச்சயமா பாதிப்புகள் இருக்கும். முடிந்த அளவு ஒரு 6 மணி நேரம் அல்லது 8 மணி நேரம் வந்து தூங்குவது நல்லது. இரவு நேரத்தை தூங்குறது கொஞ்சம் நல்லது மனநலத்திற்கு. அடுத்ததா பாண்டிச்சேரியிலிருந்து ஏழுமலை நம்ம கூட தொடர்புல இருக்காரு. வணக்கம் ஏழுமலை. வணக்கம் மேடம். சொல்லுங்க ஏழுமலை, நீங்க எதை பகிர்ந்துக்க போறீங்க? மேடம், வீட்டுல ஒய்ஃப் வந்து சாதம் வடிச்சாலோ இல்ல குழம்பு வச்சாலோ அது சரியா ஒரு சுத்தபத்தமா ஒரு பிளேட் போட்டு மூடி வைக்க மாட்டாங்க. ஒரு அரைக்குறையா மூடுறது. அதே மாதிரி தண்ணின்னா கூட மூடி வைக்கிறது இல்ல, பாட்டு குடிக்கிறதுக்கு அது ஒரு அரைக்குறையா மூடி வைக்கிறது. இதை கேட்டாங்கன்னா வந்து வீட்டுல குடும்ப பிரச்சனை தான் வருது. எந்த அந்த காலன்றதுல சாப்பாடுன்றதுல குழம்புன்றதுல தண்ணின்றதுல எந்த வேலை செஞ்சாலும் சரி, ஒரு ட்ரெஸ் கூட பாத்தீங்கன்னா எடுத்து ஒரு ஆங்கர்ல மாட்டி ஒரு டீசெண்டா வைக்கணும் கிடையாது. சீக்கிரம் அப்படியே பெட்ல போட்டுறது, இப்ப கீழே கிடக்குறது, படுத்த அந்த பாய் எடுத்து வைக்கிறது இல்ல, மாணவரையே கிடக்குறது. வீடு பெருக்கிறதுல கூட பாத்தீங்கன்னா ஒரு சுத்தபத்தமா ஒரு கிளீனா வீடை வச்சுக்கணும்னு கிடையாது. அப்படியே ஒரு அரைக்குறையாவே இருக்கணும். பார்த்தாலே நமக்கு டென்ஷனாவே ஆகும். இதை நம்ம கேட்டோம்னா இப்ப பாரு சண்டை தான் வருது குடும்பத்துல. இது என்ன செய்யணும் எனக்கு ஒன்றும் புரியல. உங்களுக்கு திருமணமாகி எவ்வளவு வருஷங்கள் ஆகுது ஏழுமலை? 10 வருஷம் ஆகுது மேடம். சரி, இப்ப கல்யாணம் ஆனதுல இருந்தே இந்த பிரச்சனை இருந்துட்டு இருக்கா உங்க மனைவி? ஆமா, கல்யாணம் ஆனதுல இருந்தா இருக்கு. இப்ப எனக்கு ரொம்பவும் டென்ஷன். வெளியில போய் வந்தா ஒரு டீசென்டாவே இருக்க மாட்டேன். வீடு குழம்பு பாத்தீங்கன்னா சாப்பிடுற பொருள் அது பாத்தீங்கன்னா சரியாவே மூடி இருக்க மாட்டோம். பிளேட் கொஞ்சம் ஒரு பாதி ஓப்பன்ல இருக்கு. அதே மாதிரி ரைஸ் சாப்பாடும் பாத்தீங்கன்னா அதே மாதிரி இருக்கு. தண்ணி சரியா மூடி வைக்க மாட்டாங்க. வீடும் பாத்தீங்கன்னா ஒரே குப்பி அப்படிதான் இருக்கும். துணியும் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரியா இருக்கும். பீரோவும் பாத்தீங்கன்னா அந்த டோரை கூட க்ளோஸ் பண்ணி வைக்க மாட்டாங்க. பாத்தீங்கன்னா ஓப்பன்லயே இருக்கு. கேட்டாக்கா என்ன அதுனா ஒரு மாதிரி பிரச்சனை தான் வருது எங்க 2 பேருக்குள்ள. சரி, இந்த பிரச்சனை எப்படி தவிர்க்கிறதுன்னு கேக்குறீங்களா? ஆமா ஆமா மேடம், என்ன செய்யுதுன்னு ஒன்னும் புரியல. அவங்களோட வைஃப் எப்படி இதை புரிய வைக்கிறதுன்னு தெரியல. அவங்க நான் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன், ஆனா அவங்க தொடர்ந்து இதே மாதிரி தான் இருக்குது. ஏழுமலை, இதை பத்தி நம்ம டாக்டர் கிட்ட கேட்கலாம். டாக்டர் மேகண்டான், இவருடைய பிரச்சனை இல்ல, இவரு சொன்னது பாத்தீங்கன்னா கல்யாணம் ஆகி ஒரு 10 வருஷமா சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவங்க சொன்னதுக்கு அப்புறமும் வந்து அவங்களோட மனைவி வந்து மாறலன்னா அது அவங்களோட ஆளுமை, அது அவங்களோட கேரக்டர் குணம்னு சொல்லுவோம் இல்லையா. உங்க மனைவியோட சுபாவப்படி அவங்களுக்கு வந்து இதெல்லாம் வந்து ஒரு பெரிய பிரச்சனையா தெரியல. ஆனா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன நுணுக்கங்கள் கூட ஒழுங்கா மூடாதது, கொஞ்சம் வீடை வந்து ப்ராப்பரா சுத்தம் பண்ணாம கொஞ்சம் அறகுறையா பண்றதெல்லாம் உங்களுக்கு வந்து அது ஒரு பதட்டத்தையும் பிரச்சனையும் கொடுக்குது. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுக்குன்னு ஒரு தனி சுபாவம் இருக்கும், உங்களுக்குன்னு ஒரு தனி குணம் இருக்கும். உங்க மனைவிக்கு வந்து எல்லாத்தையும் ஈஸியா எடுத்துக்கிறாங்க. சரி, இப்ப பரவாயில்ல, இப்படி இருந்தா என்ன அப்படின்னு நினைக்கிற மாதிரி அது கொஞ்சம் ஈஸியா எடுத்துக்கிற பக்கம் இருக்கு. உங்களுக்கு வந்து கொஞ்சம் எல்லாமே சரியா தெரியல. அது உங்ககிட்ட நிறைய நேரம் பேசினாதான் தெரியும். நீங்க கொஞ்சம் எல்லாம் பெர்ஃபெக்டா இருக்கணும்னு எதிர்பார்க்கிற மாதிரி இருக்கு. சோ அதுல ஏதாவது ஒரு 1% குறைஞ்சா கூட உங்களுக்கு கொஞ்சம் டென்ஷனும் இதுவும் ஜாஸ்தியாகி அதனால வந்து நீங்க பதட்டப்பட்டு உங்க மனைவியோட வாக்குவாதங்கள் ஜாஸ்தி ஆகுது. கேட்கலனாலும் உங்களுக்கு கோபமா இருக்கும், கேட்டாலும் அவங்க வந்து இதனால என்ன இப்படி வச்சா என்னன்னு சொல்லும் போது உங்களுக்குள்ள வந்து ஆர்குமெண்ட்ஸ் தான் ஜாஸ்தி ஆகும். இத்தனை வருஷமா சொல்லி அவங்க கேட்கலன்றப்ப அவங்களோட குணம் அப்படிதான்ட்டு ஒரு முக்கியமான விஷயங்கள் மட்டும், இப்ப சாப்பாடு இந்த மாதிரி விஷயத்துலலாம் ஏதாவது திறந்திருந்தா ஏதோ ஆயிரம் தோணுதுன்னா நீங்க பாக்குற நேரங்கள்ல மூடி வைங்க. இல்ல வந்து உங்களுக்கு கரெக்டா இதெல்லாம் மூடி வைக்கிற அளவுக்கு வேற யாராவது வேலையாட்கள் வச்சு செய்ய முடிஞ்சா செய்யலாம், இல்ல நீங்க பாக்குற நேரத்துல செய்யலாம். மூடி இருக்கிற மாதிரி கொஞ்சம் கரெக்டா மூடுற மாதிரி பாத்திரங்கள் வாங்கிக்கலாம். இதுல நீங்க 2 பேருமே கலந்து பேசி இதை எப்படி வந்து ஹேண்டில் பண்ணலான்னு பாருங்க. அதையும் மீறி வந்து உங்களுக்கு இந்த மாதிரி டென்ஷன்லாம் ஆகுதுன்னா நீங்க தான் வந்து கொஞ்சம் இத சரி இப்படி இருந்தா என்ன, இது ஏன் நம்ம இவ்வளவு டென்ஷன் ஆகிறோம், நம்ம ஏன் மாத்திக்க கூடாது. ஏன்னா நீங்க இப்போ ஒரு 10 வருஷமா இதுல இவ்வளவு தூரம் டென்ஷன் ஆகி சொல்லி சொல்லி பாக்குறீங்க, எதுவும் மாறல. நீங்க கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருந்து இதை வேற விதமா ஹேண்டில் பண்ணி பாருங்க. இப்படித்தான் இருக்கணும், இப்படித்தான் மூடணும், இப்படித்தான் கூட்டணும்னு எதுவுமே கிடையாது. அது ஒருத்தர் ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா இருப்பாங்க. நீங்க இது இவ்வளவு தூரத்துக்கு வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் டென்ஷன் ஆகாம கொஞ்சம் கொஞ்சம் சாப்பாடு இது மட்டும் வேணா
மூடுறதுக்கு ஒரு சயின்டிபிக்கா ஏதாவது கொஞ்சம் வேற ஏதாவது விழுந்துடலான்னு சொல்றதுக்காக தூசியோ ஏதோ பட்டுடலான்றதுக்காக மூடுறதுல சொல்லலாம். மற்ற விஷயங்கள்லாம் வீட்டுல தான் இருக்காங்க, டே டைம்ல இருக்காங்கன்னா நீங்க அதெல்லாம் கொஞ்சம் எல்லாத்தையும் குறை கண்டுபிடிக்காம ஒரு சில விஷயங்கள் மட்டும் அவங்களுக்கு போக்கஸா எடுத்து சொல்லி மற்ற விஷயங்களை நீங்களே கொஞ்சம் ஹேண்டில் பண்ணி நீங்க கொஞ்சம் ஈஸியா எடுத்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஏழுமலை, டாக்டர் சொன்ன மாதிரி நீங்க 10 வருஷமா உங்க மனைவி கிட்ட இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனாலும் அவங்க எப்படியேதான் இருக்காங்க அப்படின்றப்போ அவங்க கேரக்டர் இதுதான் அப்படின்னு அதை நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டு உங்களால முடிஞ்ச அளவுக்கு நீங்க உங்களை மாத்திக்கிட்டீங்கன்னாலே இந்த தேவையில்லாத டென்ஷன் உங்ககிட்ட இருக்காது. அடுத்ததா திருவள்ளூர்ல இருந்து ரேவதி நம்ம கூட தொடர்புல இருக்காங்க. வணக்கம் ரேவதி. வணக்கம் மேடம். சொல்லுங்க ரேவதி, நீங்க எதை பகிர்ந்துக்க போறீங்க? என்னோட ஹஸ்பண்டுக்கு வந்து ரெஸ்ட்ல போனோம், கூட்டமா இருக்கிற இடத்துல போனோம், ஒரு மாதிரி பதட்டமா இருக்காரு அவரு. தூக்க மாத்திரை எடுத்துக்கிறாரா? தூக்க மாத்திரை எடுத்துக்கல மேடம். அவர் இதுக்கு முன்னாடி வந்து ஒரு டாக்டர் கிட்ட போயிருக்காரு, ஸ்ரீனிவாசா கோபாலன்னு சொல்லிட்டு காஞ்சிபுரத்துல. அவங்க டேப்லெட் கொடுத்துருக்காங்க. இப்போ ஓரளவுக்கு அது கம்மியா இருக்குன்னு தான் சொல்றாரு. ஆனாலும் ரொம்ப ரஷ்ஷா இருக்கிற இடத்துல அந்த மாதிரி இருக்க போகும்போது அவருக்கே மீறி ஒரு பதட்டம் வந்தது. அவருக்கு யாரையாவது இடிச்சிட்டோமா, அவருக்கு ஏதாவது ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவரை கட்டணம் பண்ணிக்கிறாரு. இடிக்கவே இல்லைனாலும் இடிச்சிட்ட மாதிரி இவரே நினைச்சுக்கிறாரு. டேப்லெட் எடுத்துட்டு தான் இருக்காரு. இப்ப கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்ற. பஸ்ல போனா கூட யாராவது இடிச்சுக்கணுமா திரும்பி திரும்பி பாத்துட்டு வராரு. டேப்லெட் எடுத்துக்கிறது ஏதாவது சைட் எஃபெக்ட் ஆகுமா அப்படின்னு கேட்கலாம் மேடம் டாக்டர் கிட்ட. கண்டிப்பாமா டாக்டர் அசோகன். அதாவது ரொம்ப கிளீனினஸ், ரொம்ப சுத்தபத்தமா இருக்கணும் அப்படின்றது ஒரு அடிப்படையில அவருக்கு மனசுல இருக்கலாம். ஒரு அளவுதான் நம்ம சுத்தபத்தமா இருக்க முடியும். அதாவது இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய நுண்குருமிகள்லாம் இருக்கும். ஓரளவு தான் நம்ம வந்து எல்லாத்தையுமே வந்து ஏசெப்டிக் ப்ரிகாஷன்றதுனா இப்ப ஆபரேஷன் தியேட்டருக்குள்ளதான் நம்ம இருக்கணும். வெளியில போகும்பொழுது மனிதர்கள் வந்து அவங்களுடைய மூச்சு காற்று படலாம், அல்ல அவங்களோட உடல் குணம் படலாம், ஆடை படலாம். இவருக்கு வந்து ஒரு பயம் இருக்கலாம், ஒரு அப்சஷன் இருக்கலாம். அது மாதிரி ஆயிட்டா ஏதாவது எனக்கு வந்துடும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் அடிநாதமா இருக்கலாம். அதனாலவே அவாய்ட் பண்ணலாம். அந்த மருந்துகள் இருக்கு. ஏன் வந்து முதல்ல அவரை வந்து கொஞ்சம் எக்ஸ்போஸ் பண்ணுங்க. சில சமயம் வந்து குழந்தைகள் வந்து நம்ம எல்லாத்தையுமே பூட்டி பூட்டி வளர்க்கிற உலகம் தெரியாம அபிமன்யு மாதிரி வளர்க்கும் பொழுது பின்னாடி பிரச்சனைகள் இருக்கு. பீடியாட்ரிஷியன் சொல்லுவாங்க, குழந்தைகள் மருத்துவர் சொல்லுவாங்க, சில சமயம் சில நோய்கள் வருவது கூட ஒரு குழந்தைக்கு எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும். இவரை எக்ஸ்போஸ் பண்ணுங்க. நீங்க வந்து அவசியம் கூட்டு போங்க. நீங்க வந்து அதுக்காக போய் யாரையும் போய் இடிக்க வேணாம். வேற ஏதாவது பெண்கள் இடிச்சுட்டு பிரச்சனை ஆயிடக்கூடாது. அந்த கூட்டமான இடங்கள்ல இடிச்சிடுவோமோன்ற ஒரு பயம், அது வந்து ஒரு பயம் கலந்த எண்ணம் வந்து திரும்ப திரும்ப இருக்கலாம், பயமா இருக்கலாம், மீண்டும் மீண்டும் வரலாம். மருந்துகளை விட நல்ல அனுபவங்கள், அதாவது எனக்கு கணக்கு வராதுன்றது வந்து நான் கணக்கு எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ற வரைக்கும் அந்த பயம் போகாது. அதனால அழைத்து செல்லுங்கள். முடிந்த அளவு அந்த பயம் போட்டோம், அந்த எண்ணங்கள் போட்டோம், ஒரு நிலைமையில அவருக்கு வந்து பிரச்சனைகள் இருக்காது. வணக்கம் சாந்தி. ஹலோ, குட் மார்னிங் சார். சொல்லுங்க சாந்தி, நீங்க எதை பகிர்ந்துக்க போறீங்க? ஆக்சுவலி என்னோட டாக்டர் வந்து கோவம் ஜாஸ்தி வருது. எப்ப பார்த்தாலும் அவங்க வந்து அப்டோமெட்ரி பண்றாங்க, காலேஜ் செகண்ட் இயர். சரி. அடிக்கடி எல்லாத்துக்கும் கோவம் தான். அதாவது சின்னதா ஏதாவது பேசினாலே கோவம் வந்துருது. எப்படி பேசுறது எப்படி பேசக்கூடாதுன்னு கூட எனக்கு பயமா இருக்கு அவங்க கிட்ட. அடிக்கடி ரொம்ப கோவம் வந்துருது. அதான் சரி என்ன பண்ணலான்னு தெரியல. ஏற்கனவே ஒரு தடவை சின்ன வயசுலயே கொஞ்சம் நான் டாக்டர் கிட்ட காமிச்சிருந்தேன். அவர் வந்து டெம்பரமெண்டல் டிசார்டர் அப்படின்ட்டு ப்ரோடெப்னு ஒரு டேப்லெட் கொடுத்தாரு. ஒரு 1 இயர் எடுத்தா. அதுக்கப்புறம் எனக்கு டேப்லெட் வேணாம், ஒண்ணு வேணாம், நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்திட்டா. பட் ஆனாலும் போட்டாலும் கோவம் தான், போடலனாலும் அந்த கோவம் இருந்துகிட்டு தான் இருக்கு. முதல்ல சரியா படிக்கலையேன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு இப்ப நல்லா படிக்கிறதெல்லாம் படிக்கிறா. பட் இந்த கோவம் மட்டும் குறையவே மாட்டேங்குது. சம்டைம் கோவம் வந்து எல்லாத்தையும் தூக்கி விசிறு அடிச்சிருவா. அதுதான் அது விஷயமா. பாத்தீங்களா சாந்தி? ஏற்கனவே பாத்தேங்க மேடம். சரி டாக்டர் வைகண்டான், இவங்க சாந்தியோட பொண்ணோட பிரச்சனைக்கு என்ன? அவங்க பொண்ணுக்கு என்ன வயசு ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கலாங்களா? 19 இயர்ஸ் ஆகுது. காலேஜ் செகண்ட் இயருங்களா? ஆமாங்க சார். இந்த அடலசன்ட் ஏஜ்னுவாங்க, அந்த வாலிப பருவத்துல வந்து இயற்கையாவே வந்து அவங்களுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி, அவங்களுக்குன்னு வந்து அந்த குழந்தை பருவத்துல இருந்து மீறி வந்து அது அடல்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு பெற்றோர்கள் சொல்றது இதெல்லாம் வந்து எதிர்த்து அவங்களுக்குன்னு ஒரு தனி அவங்களுக்குன்னு ஒரு கோட்பாடுகள் கட்டுப்பாடுகள்லாம் உருவாக்கிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து இந்த கோபம் வர்றது ரொம்ப இயற்கையான விஷயம். கொஞ்சம் அவங்கள கோவப்படுத்துற மாதிரி விஷயங்கள்ல நீங்களும் ஏதாவது கோவத்தை வந்து தூண்டுறீங்களா இல்லையான்றது கொஞ்சம் யோசிச்சு
டேப்லெட் எடுத்திருக்காங்க இந்த மாதிரி பிரச்சனைக்கு. இல்ல அந்த டேப்லெட் எடுத்தது வந்து யூஸ்வலா கோவத்துக்கு வந்து ஒரு சில டேப்லெட்ஸ் இருக்கு, அதை கொடுத்து பார்ப்போம். அதுல கொஞ்சம் சரியாகணும்னா வேற டேப்லெட் மாத்தி பார்க்கலாம். இல்ல இவங்களுக்கு சொல்றத வரைக்கும் பார்த்தா இவங்களுக்கு கோவம் மட்டும்தான் வருது, அது ஒரு ஆளுமை திறன் குணத்துல ஒரு குறைபாடுகள் மாதிரி தெரியுது. அது ஆங்கர் மேனேஜ்மெண்ட் இந்த டேப்லெட் கூடயோ இல்ல இந்த டேப்லெட் இல்லாம வெறும் கவுன்சிலிங்களோ இல்ல டேப்லெட் கூட கவுன்சிலிங்கும் முக்கியம். உங்களுக்கு அந்த ஒரு மனநல ஆலோசகர் பார்த்து இந்த ஆங்கர் மேனேஜ்மெண்ட் தனியா கவுன்சிலிங் முறை ஒன்று இருக்கு. அந்த கோவத்தை எப்படி கையாளணும், கோவம் வர்றது வந்து இயற்கையான விஷயம், யாருக்கா இருந்தாலும் கோவம் வரும். ஆனா அதை வெளிக்காட்டுற விதம் இருக்குல்ல. இவங்க சொன்னாங்க இந்த மாதிரி பொருள் எல்லாம் தூக்கி போட்டுறாங்க. இந்த பொருளை தூக்கி போடுறதுக்கெல்லாம் வந்து யாருக்குமே பொருளை தூக்கி போடுறதோ அடுத்தவங்களை அடிக்கிறதுக்கோ அதுக்கு வந்து அது மனித உரிமை சட்டம் மீறல் படி யாரும் வந்து அது அடுத்தவங்களை அடிக்கிறதோ இல்ல பொருளை தூக்கி போட்டு உடைக்கிறதுக்கோ நமக்கு உரிமை கிடையாது. அந்த மாதிரி எல்லாம் இதாகும் போது இன்னும் பிரச்சனையாகும். இந்த மாதிரி கோவம் வரும்போது அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும், கோவம் வந்தா அதை எப்படி வெளிக்காட்டணும், மற்றவங்களும் ஏத்துக்கிற மாதிரி வெளிக்காட்டுற முறைகள் நிறைய இருக்கு. அந்த முறைகள்லாம் வந்து இவங்க வெளிக்காட்டுற முறையை விட எப்படி வேற முறைகள்ல வந்து வெளிக்காட்டலாம். கோவம் வரும்போது ஒரு சிலர் வந்து கோவம் வரும்போது கூட மூச்சு பயிற்சி பண்ணிக்கலாம், வேற ஏதாவது ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம், பாட்டு கேட்கலாம், இல்ல அவங்களுக்கு பிடிச்ச சமையல் செய்யலாம், இல்ல வெளியே போயிட்டு திரும்ப வரலாம். இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணலாம், டைவர்ட் பண்ண பார்க்கலாம். இல்ல இன்னும் அவங்களுக்கு அதுக்கு மேலேயே திரும்ப கோவம் வருதுன்னா இந்த ப்ரோடக்ட் மாத்திரை வேலை செய்யலன்னா அவங்க வேற மாத்திரையே வந்து அவங்க காட்டின மனநல மருத்துவர்கிட்டயே காட்டி வேற ஏதாவது மாத்திரைகள் மாற்றி அதனால ஏதாவது அந்த மாத்திரைகள் உதவுதான்னு பார்க்கலாம். இந்த மாத்திரையோட அவங்க நிச்சயம் வந்து ஒரு மனநல ஆலோசகர்கிட்ட இந்த கோவத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணும், இல்ல பெற்றோர்கள் நீங்க ஏதாவது அவங்க பேசுறது வந்து அவங்க கோவத்தை தூண்டுதான்னு பார்த்து 2 பேர் பக்கமும் பார்த்து தீர விசாரிச்சு எப்படி சரி பண்ணலான்னு பார்க்கலாம். நீங்க சாந்தி, நீங்க உங்களுடைய மகளை ஒரு மனநல ஆலோசகர் கிட்ட கூட்டிட்டு போங்க. அது போக இங்கே மனநல மருத்துவர் கொடுத்திருக்கிற மாத்திரைகளையும் எடுத்துக்க சொல்லுங்க. அது கோவத்தை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கறத அவங்க நிச்சயமா உங்க மகளுக்கு சொல்லி கொடுப்பாங்க. அடுத்ததா பாண்டிச்சேரியில இருந்து ரேவதி நம்ம கூட தொடர்புல இருக்காங்க. வணக்கம் ரேவதி. ஹலோ மேடம். சொல்லுங்க ரேவதி, நீங்க எதை பகிர்ந்துக்க போறீங்க? மேடம் வீட்டுக்காரரை பத்தி கொஞ்சம் சொல்லணும் மேடம். சொல்லுங்கம்மா. மேடம் அவர் கொஞ்சம் சந்தேகம் அதிகமா படுறாங்க. சரி. நான் இப்ப எனக்கு மேரேஜ் ஆகி 13 இயர்ஸ் ஆகுது. சரிங்க. ஸ்டார்டிங்ல இருந்தே மேரேஜ் ஆகி 13 இயர்ஸ் ஆகுது மேடம். சரிங்கம்மா. ஸ்டார்டிங்ல இருந்தே கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்தது. நான் அதை கொஞ்சம் சால்வ் பண்ணிட்டே இருந்தேன். இப்போ ஒரு ரீசெண்டா இப்போ ஒரு 1 இயரா நாங்க புது வீடு கட்டி தனியா ஒரு அவுட்டர் பிளேஸ்ல தான் வந்திருக்கோம் மேடம். இப்ப நல்லாதான் ஃபேமிலி போயிட்டு இருந்தது. இப்ப திடீர்னு என்னன்னு தெரியல, அவரோட மனசுல வேற விதமான பயம் வந்திருக்கா என்னன்னு தெரியல. என்னைய பத்தின விஷயங்கள் எல்லாம் என்னை சுத்தி இருக்கவங்க எல்லாத்தையும் சொல்றாரு, என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறாங்க. சரி. அது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மேடம். அவங்க எல்லாம் வந்து என்கிட்ட கேக்குறாங்க, ஏன் என்னாச்சு எதுக்கு அப்படின்னு. அவங்க கேட்கப்ப ஏன் நானும் அவரும் ஒன்னா தானே இருக்கிறோம், என்கிட்ட இதை சொல்ல வேண்டியதானே. இது என்ன பத்தின விஷயம் எங்க அம்மாவா அப்பா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் சொல்றாங்க. எனக்கு அசிங்கமா இருக்கு மேடம். முன்னாடியாவது ஏதோ வாழணும்னா. ரேவதி, ரேவதி, ரேவதி அழாதீங்கம்மா. ரேவதி, உங்களுடைய வருத்தம் என்னன்னு எங்களுக்கு புரியுது, சொல்லுங்கம்மா. அவங்க லைன்ல இல்ல டாக்டர். சந்தேகப்படுறாங்களா? அவருடைய கணவர் சந்தேகப்படுறாரான்னு எனக்கு தெரியல. ஏன்னா வந்து அவுட்டர்ல போயிட்டேன், வீடு மாறினதுக்கு அப்புறம் என்னை பத்தி சில விஷயங்களை மற்றவர்கிட்ட என்னுடைய சொந்தக்காரங்கிட்ட நண்பர்கிட்ட பேசுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அங்க எனக்கு வந்து அதுக்கு மேல இணைப்பு துண்டிக்கப்பட்டது. முதல்ல வந்து என்ன கம்ப்ளைண்ட் பண்றாரா அல்லது சந்தேகப்படுறாரான்றது முதல்ல வந்து தெளிவுபடுத்தணும். சந்தேகப்படுத்துன்ற முறையில இந்த அம்மா பேசணும். 13 வருஷமா வந்து வாழ்க்கையை வந்து இந்நேரம் சண்டை போடுறது வந்து சாதாரண ஒரு விஷயம் தான். கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில சண்டை இல்லைன்னா 2 பேரும் ரொம்ப காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறாங்க, அல்லது 2 பேரும் நடிக்கிறாங்க, அல்லது பிரச்சனைகளை சரியா அணுகுவதில்லைன்னு தான் அர்த்தம். சண்டை இல்லாத தம்பதிகளே கிடையாது. வேணா அமைதியா இருக்கலாம், 2 பேருக்கு ஏதாவது பிரச்சனை பேச முடியாத நிலைமையில வேணா சண்டை போடாம இருக்கலாம். அதனால சண்டையில போறதா ஒருத்தர் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அனுபவமா இருக்கு. சந்தேகமா இருந்ததுன்னா நேரா பேசுங்க. நீங்க அவர்கிட்ட இவ்வளவு தூரம் சொல்றீங்கல்ல, ஒரு 13 வருஷத்தை நீங்க வந்து உங்க கணவரை பார்த்து ஏன் வந்து இந்த மாதிரி என்ன பத்தி மற்றவங்க கிட்ட சொல்றீங்க, என்ன சொல்றீங்க, என்கிட்ட சொல்லுங்க, அதற்குரிய விளக்கத்தை கொடுங்க. அப்படி இல்லைன்னா நீங்களாவே வந்து ஓப்பனா அந்த கான்வர்சேஷனை ஆரம்பிங்க. சில சமயம் வந்து பேச வேண்டிய நேரத்துல பேசணும். அடுத்தவங்க மூலமா வந்து செய்தி வந்து உங்களை பாதிக்கும் பொழுது இன்னமும் நீங்க உங்க கணவர்கிட்ட நீங்க வந்து கேட்காமல் இருப்பது வந்து தப்புன்னு தான் சொல்லுவேன். இதுக்கு மேல பிரச்சனைகள் இருந்ததுன்னா ஒரு மனநல மருத்துவரை போய் நீங்க 2 பேரும் பாருங்க. ஏன்னா சில சூழ்நிலைகள்ல மனசுன்றது கொஞ்சம் விசித்திரமானது.
ஒரு நல்ல ஒரு செக்யூர்டான ஒரு இடத்துல வந்து பரவாயில்ல. தொலை தூரத்துக்கு போய் நிற்கும் பொழுது வேறு விதமான சந்தேகங்கள் வந்திருக்கா என்னன்னு எனக்கு தெரியல. கொஞ்சம் உங்களை விசாரிக்கணும், மருத்துவரை பாருங்கம்மா. ரேவதி, உங்களுடைய பிரச்சனை என்ன அப்படின்றது முழுமையா தெரியலமா, இருந்தாலும் நீங்க உங்க கணவர் கிட்ட மனம் விட்டு பேசி பாருங்க. உங்களுக்கு எதனால இப்படி தோணுது, இல்ல அவர் ஏன் இப்படி நடந்துக்கிறாரு அப்படிங்கறது அப்ப உங்களுக்கு புரிய வரும். அடுத்ததா சேலம்ல இருந்து சரவணன் நம்ம கூட தொடர்புல இருக்காரு. வணக்கம் சரவணன். வணக்கம் மேடம். சொல்லுங்க சரவணன், நீங்க எதை பகிர்ந்துக்க போறீங்க? மேடம், நான் வந்து சிஸ்னோபீலியான்னு சொல்லிட்டு ஒரு கோவப்பட்டதுனால அந்த ஒரு மனநிலை வந்தது. அந்த சிஸ்னோபீலியா அப்படின்னு சொல்லி அதுக்காக நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கேன் மேடம். சரி. முன்னாடி வந்து ரொம்ப கான்சென்ட்ரேஷன் நிறைய இருக்கும் என் ஜாப்ல. இப்போ வந்து கான்சென்ட்ரேஷன் சுத்தமா போயிடுச்சு, ஃபுல்லாவே போயிடுச்சு. அதுவும் இல்லாம என் ஒய்ஃபும் வந்து நிறைய ட்ரீட்மெண்ட்டுக்கெல்லாம் கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. பட் இன்னும் கான்சென்ட்ரேஷன் பண்ணல. மேரேஜ் ஆனதுல 3 வருஷத்துல 3 ஜாப் மாறிட்டேன். எந்த ஜாப்லயும் கான்சென்ட்ரேஷனே இல்லை மேடம். பட் மெடிசன் எடுத்துக்கிட்டு இருக்கேன். அது ரொம்ப ஸ்லீப்பிங் டோஸா இருக்கு. டிராவலிங் பண்றது எல்லாமே ரொம்ப டயர்டாவும் இருக்கு. சோ இது கான்சென்ட்ரேஷன் வர்றதுக்கும் ஸ்மோக்கிங் அதிகமா பண்றேன். அந்த ஸ்மோக்கிங்கே ஸ்டாப் பண்ணணும். அதுக்கு என்ன, எதனால நான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு. கண்டிப்பா சரவணன், இத பத்தி கேட்கலாம். டாக்டர் மேய்கண்டான், சரவணனுடைய இந்த பிரச்சனை எப்படி? சரவணன் சொன்னாரு அவருக்கு அந்த ஸ்கிசோஃப்ரினியா இருக்குன்னாரு. ஸ்கிசோஃப்ரினியானா வந்து அந்த மனச்சிதைவு நோய்னுவாங்க. ஒரு 2 விஷயங்கள் சொல்லியிருக்காரு. ஒன்னு அவரோட ஸ்மோக்கிங் நிறுத்துறதுக்காக வந்து இது கேட்டிருக்காரு. இன்னொன்னு வந்து இந்த ஸ்கிசோஃப்ரினியா நோய் வந்து மாத்திரைகள்லாம் சாப்பிட்டு நல்லான பிறகும் அவரோட வேலைகள்ல வந்து அவரால் முழு ஈடுபாடு கொடுக்க முடியல, முழு கவனம் கொடுக்க முடியல, கான்சென்ட்ரேஷன் கம்மி ஆகுதுன்னு இருக்காரு. முதல் விஷயத்துக்கு வர இந்த ஸ்கிசோஃப்ரினியான்ற விஷயத்துக்கு, அது வந்து மனச்சிதைவு நோயினும் அது நிஜம் எது கற்பனை எதுன்ற அளவுக்கு தெரியாத அளவுக்கு கற்பனையா வேற யாரோ ஏதோ பண்ற மாதிரி இது வந்து அவங்களுக்கு மனசுல நிறைய குழப்பங்கள் வந்து அதனால கோபம் வெளிப்படும். இது கோபத்துக்காக கொடுக்கற மாத்திரை இல்ல, இந்த மனசுல இருக்க கற்பனைகள் வந்து நீக்கி அந்த பொய்யான நம்பிக்கைகள், இந்த டெலியூஷன் சொல்லுவோம். அதுக்கப்புறம் வந்து ஒரு பிரம்ம மாதிரி யாரோ பேசுற மாதிரி கேட்கும் யாரும் இல்லைனாலும், அதெல்லாம் சரி பண்றதுக்காக மாத்திரை கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்கிசோஃப்ரினியான்றதே ரொம்ப கொஞ்சம் ஒரு கொடூரமான நோய் தான். அதுல இருந்து வெளியே கொண்டு வரதே ரொம்ப கஷ்டம். இவங்க நல்ல மாத்திரைகள் சாப்பிட்டு நல்லாயி ஒரு வேலைக்கு போயிட்டு இருக்காருன்னா அது ஒரு பாராட்டத்தக்க விஷயம். அதுல வந்து நல்லா இருக்காரு, ஒரு வேலையில வந்து அமர்ந்து அதுல அவரால் ஈடுபாடோட செய்ய முடியுது. அவர் என்ன சொல்றாருன்னா முழு ஈடுபாடு கொடுக்க முடியலன்னு. இது இந்த நோய் தாக்கப்பட்டதிலே வந்து கொஞ்சம் அவருக்கு இந்த உள்ள ரசாயன மாற்றங்கள்ல இந்த நோய் இருந்து அதுல இருந்து சரியானவங்களுக்கும் சரி, அந்த நோய்க்கு மருந்து கொடுத்த பிறகும் அந்த மருந்தோட தாக்கத்துல கொஞ்சம் தூக்கம் எக்ஸ்ட்ரா வர்றதுனாலையும் சரி, இவங்களுக்கு 2 வகையாவும் அந்த கான்சென்ட்ரேஷன்றது அந்த ஈடுபாடு இல்லாம இருக்கும். அந்த இதை வந்து நாங்க அந்த காக்னிஷன் சொல்லுவோம். அந்த யோசனைகள் வந்து அவங்களுக்கு யோசிக்கிற திறன், அவங்களோட செயல்படும் திறன், இந்த எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷன் அந்த செயல் ஆற்றும் திறன், அப்புறம் அவங்களோட கவனம் கொடுக்கறது, எவ்வளவு நேரம் கவனம், ஒரு மணி நேரம் அவங்களால தொடர்ந்து கவனம் கொடுத்து ஒரு வேலை செய்ய முடியுதுன்னா அது வந்து ஒரு 3/4 மணி நேரமா இந்த நோய் பல வருஷங்கள் இருக்கிறவங்களுக்கு குறையறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. சோ அந்த மாதிரி குறைஞ்சதா இல்ல இவருக்கு மெடிசன் வந்து கொஞ்சம் சைடு எஃபெக்ட் எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனால கொஞ்சம் தூங்குறதுனால வந்து இவருக்கு இந்த கவனமும் ஈடுபாடும் குறையுதான்ட்டு அந்த மனநல மருத்துவர்கிட்ட கேட்டு அந்த மெடிசன்ஸ் கொஞ்சம் ஆல்டர் பண்ணிக்கலாம். இந்த கான்சென்ட்ரேஷன் ஏத்துறதுக்கும் வந்து இப்போ விஞ்ஞான பூர்வமா நிறைய வளர்ந்துருச்சு. இந்த உங்களுக்கு இந்த மாதிரி மனச்சிதைவு நோய் வந்தவங்களுக்கும் அதுல இருந்து கான்சென்ட்ரேஷன் எப்படி கொண்டு வரணுன்றதுக்காக அதுக்குன்னு தனியா ட்ரைனிங்லாம் இருக்கு. அதுக்கு தனியா மனநல ஆலோசகர்களும் இருக்காங்க. அதுல ஏதாவது ஒரு ட்ரைனிங் மாதிரி இது பண்ணிக்கலாம். இந்த ஸ்மோக்கிங் பாத்தீங்கன்னா இந்த மனச்சிதைவு நோய் இருக்கவங்களுக்கு நார்மலாவே ஸ்மோக்கிங் ஜாஸ்தி இருக்கும். இவர் ஸ்மோக் பண்றதுனாலே மாத்திரைகள் ஒழுங்கா வேலை செய்யாம அதனால கூட இவருக்கு அந்த கான்சென்ட்ரேஷன் குறைவு இருக்கலாம். இந்த ஸ்மோக்கிங்க்கு வந்து தனியா ட்ரீட்மெண்ட் இப்ப நிறைய வந்துருச்சு. அத குறைச்சி கொஞ்சம் கொஞ்சமா விடுறதும் இருக்கு. அது ஒரே நாள்ல முடிவு பண்ணி விட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி அந்த திரும்ப ஸ்மோக் பண்ணணும்னு ஆசை வராத மாதிரி, அந்த ஸ்மோக் பண்ணா கூட அது கிக்கு வராத மாதிரி கூட அது மாத்திரைகள்லாம் நிறைய புதுசா வந்துச்சு. அந்த மாத்திரைகள் வந்து தனியா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டா நிச்சயமா இந்த பிரச்சனையில இருந்து அவர். சரவணன், டாக்டர் சொன்ன மாதிரி ஸ்மோக்கிங்க்கும் தனி ட்ரீட்மெண்ட் இருக்கு. அது போக மனநல மருத்துவர், மனநல ஆலோசகரையும் அணுகுங்க. உங்களுக்கு இருக்கிற இந்த பிரச்சனை கண்டிப்பா தீர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. வணக்கம் மூர்த்தி. வணக்கம் மேடம். சொல்லுங்க மூர்த்தி, நீங்க எதை பகிர்ந்துக்க போறீங்க? என்னுடைய பையனை ஒரு பெரிய கல்லூரியில சேர்த்திருக்கேன். சரி. அவருடைய படிப்புல கவனம் இல்ல. எப்ப பார்த்தாலும் தூங்கிக்கிட்டே இருக்கிறாங்க. காலை நேரத்துல நைட்ல அன்டைம். அவங்களுக்கு ஒரு பெரிய கல்லூரியில அவங்களுக்கு என்ன கிடைக்கலன்னு தெரியல. என்னுடைய அம்மாவோ என்னுடைய ஒய்ஃபும்
நானும் அவங்களுக்காக என்ன செய்யணும்னு சொல்ற நிறைய விஷயங்கள் அழுது சொல்லிட்டோம், சிரிச்சு சொல்லிட்டோம், கண்டிச்சு சொல்லிட்டோம். எதுலயுமே எங்களுக்கு பலன் தெரியல. ஆனா அவருடைய கவனம் பூரா படிப்புல வர்றதுக்காகவும் அவரு இரெகுலரா தூங்குறது, சிரிக்கிறது, குளிக்கிறது இதெல்லாம் கூட கஷ்டமா தெரியுது. இதுக்கெல்லாம் நான் என்ன பண்ணலாம்? அதுக்காக ஒரு நல்ல ஒரு முடிவு. அவர் இப்ப கல்லூரியில சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் இப்படி இருக்காரா, இல்ல பள்ளி காலத்திலேயே அவர் இந்த மாதிரி கான்சென்ட்ரேஷன் பண்ணாம இருந்தாரா? அது +1ல இருந்து அந்த +2 அந்த பீரியட்ல தான் அவருக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு மாற்றம் இருந்தது. ஆனா இன்னசென்ட் ஒன்னும் இருந்தது பிரச்சனை. கண்டிப்பா டாக்டர் அசோக், முதல்ல அவருக்கு அந்த படிப்புல வந்து உண்மையிலே இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு பாக்கணும். ஃபோர்ஸ் பண்ணி நம்ம அந்த படிப்புல வந்து சேர்த்திருக்கோமா அப்படின்றது முதல்ல தெரிஞ்சாகணும். ரெண்டாவது, பாதி பிரச்சனைகள் வந்து மன பிரச்சனைகள் வந்து யூஸ்வலா இந்த அடலசன்ட் பீரியட்ல தான் 10 பருவத்துல தான் ஆரம்பிக்கும். எல்லாத்துக்குமே ஒரு டிப்பிக்கலா ஒரு இதே மாதிரி ஒரு ஸ்டாண்டர்டா வந்து எல்லா பிரச்சனையும் வந்து வருத்தம்னா இப்படிதான் இருக்கும், மனச்சிதைவு நோய்னா ஒரு ஸ்கிசோஃப்ரெனியானா இப்படிதான் இருக்கும், அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி வரலாம். இவருக்கு வந்து தூங்குறாரு, எதுலயும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்ல, நைட்லயும் தூங்குறாரு, அதிகமா குளிக்க மாட்டாரு. எனக்கு வந்து மேல சில விவரங்கள் தேவைப்படுது. பேச்சு எப்படி இருக்கு, மற்றவங்க எப்படி பழகுறாரு, அடிப்படையிலேயே ரொம்ப ரிசர்வ்டான டைப்பா, அல்லது இப்பொழுது ரிசர்வ்டா இருக்காரா, அல்லது இதுக்கு முன்னாடி வந்து கொஞ்ச நாள் வந்து வேகமா சுறுசுறுப்பா ஆக்டிவா இருந்தாரா, இப்ப கொஞ்சம் வந்து அமைதியா இருக்காரா, அப்படின்னா முதல்ல வந்து பைபோலார் இருக்கலாம், அல்லது ஒரு மன வருத்த பிரச்சனையா இருக்கலாம், அல்லது இன்னும் கொஞ்சம் அவரை தீர விசாரிக்கும் பொழுது சில சமயம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல மன வியாதி எப்படி இருக்குன்னா அலையடிக்கிற கடல் மாதிரி வெளியில தெரியும் பாசிட்டிவ் சிம்டம்ஸ். சில சமயம் ஒரு தேங்கி இருக்கிற குட்டை மாதிரி அமைதியா இருக்கும், ஒரு நடுக்கடல் ஆழ்கடல் மாதிரி அமைதியா இருக்கும். மனச்சிதைவு நோய் ஆழ்கடல் மாதிரி அமைதியாகவும் இருக்கலாம், அல்லது கரையில் இருக்கிற அலையடிக்கிற கடலாகவும் இருக்கலாம். நான் உங்களை பயமுறுத்தல, என்னன்னா இது வந்து ஆளுமை பிரச்சனையா, அல்லது இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருக்காரா, வருத்த நோயுடைய ஒரு இன்னொரு பதிப்பா, அல்லது ஒரு மெல்ல மெல்ல ஒரு மனநோயுடைய முக உரையான்னு தெரியல. மருத்துவர்கிட்ட நீங்க பாருங்க. அதுக்கு முன்னாடி இவருக்கு வந்து சாப்பாடு எப்படி சாப்பிடுறார், அல்லது நாளமில்லா சுரப்பைகள் ஏதாவது பிரச்சனை இருக்கா, இல்ல ஸ்லீப் ரிலேட்டட் டிசார்டர் இருக்கா, அவசியம் ஒரு பிசிஷியனை பாருங்க. ரெண்டாவது ஒரு பொது மருத்துவரை, ரெண்டாவது ஒரு மனநல மருத்துவரை பாருங்க. நான் அதுக்கு முன்னாடி என்னுடைய முடிந்த முடிவை நான் சொல்ல விரும்பல. இதற்கு அப்புறம் தான் அவருக்கு என்ன இருக்குன்னு நம்ம பார்க்க முடியும். பூர்த்தி, டாக்டர் சொன்ன மாதிரி உங்களுடைய மகனை நீங்க முதல்ல ஒரு பொது மருத்துவர்கிட்ட கூட்டிட்டு போங்க. அதுக்கப்புறமா ஒரு நல்ல மனநல மருத்துவர் அணுகுறீங்கன்னா அவர் ஏன் இந்த மாதிரி இருக்காரு அப்படிங்கறது அந்த டாக்டர் கண்டிப்பா சொல்லுவாங்க. அடுத்ததா திருப்பத்தூர்ல இருந்து கீதா தொடர்புல இருக்காங்க. வணக்கம் கீதா. ஹலோ. வணக்கம் கீதா, சொல்லுங்க கீதா. ஹலோ, குட் ஆஃப்டர்நூன் மேம். மை நேம் இஸ் கீதா. ஐம் காலிங் ஃப்ரம் திருப்பத்தூர். மேம், நான் 2 years OCD ப்ராப்ளத்துக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கிறேன். டேப்லெட் ஃப்ளோனில் 20 mg, சல்பிடாக் 50 mg, லினோட்ரில் 0.5 mg எடுத்துட்டு இருக்கேன். பட் இப்போ வந்து 6 months நான் வந்து கன்சல்டேஷன் எடுக்கல, நானே வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். பட் ஆனா எனக்கு வந்து எதுவுமே ஜாப்ல வந்து ஒரு இன்ட்ரெஸ்டே இல்ல. ஜாப்ல இருந்தா அங்க வந்து நாலேஜ் சரியா இல்ல, உங்களால சரியா இன்ட்ரெஸ்ட் காட்ட முடியல, சரியா போக்கஸ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரிசைன் பண்ணிட்டாங்க. நான் வந்தாச்சு. இப்ப வந்து எனக்கு ஸ்டடீஸ்ல ஒரு கான்சென்ட்ரேட்டே இருக்க மாட்டேங்குது, ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாம இருக்கு. படிக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் நிறைய இருக்கு, பட் ஆனா அதுல இன்வால்வ்மெண்ட் ஆக மாட்டேன்றேன். அதுக்கப்புறம் ஏதாவது வந்து பாத்தீங்கன்னா யாராவது ஒருத்தரை பார்த்தனா அவங்க ஏதாவது கொட்டாவி விட்டாங்களா, நான் ஸ்வெட்டிங் இருந்துச்சு, அது நமக்கு ஏதாவது வந்துடுமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபியர் அதிகமா இருக்கு. இதெல்லாம் எப்படி நான் போக்கணும், இல்ல கண்டினியூஸா நான் டேப்லெட் எடுத்துக்கணுமா, இல்ல கவுன்சிலிங் இன்னும் எனக்கு தேவைப்படுதா, நான் ஃபர்தரா என்ன பண்ணணும்னு கொஞ்சம் அசோகன் சார் டாக்டர் கிட்ட சொல்லுங்க. கண்டிப்பா கீதா. அம்மா கீதா, ஓசிடி வந்து 2 விதமா வரலாம். தொடர்ந்து இருக்கலாம், அல்லது கொஞ்ச நாள் வந்து இருந்துட்டு மாத்திரைகள் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நல்லா இம்ப்ரூவ் ஆனதுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் வராம இருக்கலாம். ஒரு வேற விதமான உடம்புல சில சமயம் பயாலஜிக்கலா ரசாயன மூலக்கூறுகள்ல மாறுதல் ஏற்படும் போது அது ஒரு டெலிவரியோ அல்லது ஒரு வேற டயபெட்டிஸ் அந்த மாதிரி வியாதிகள் வரும்பொழுதோ, ஆபரேஷன் இருக்கும் பொழுதோ, அல்லது தூக்கம் கெடும் பொழுதோ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. மாத்திரைகளை நிறுத்திட்டீங்க, பிரச்சனைகள் இல்ல, ஆனால் கொஞ்சம் மன வருத்தம் இருக்கு, கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியல, இப்ப கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கு ஆனா என்னால முடியலன்னு, கண்டிப்பா நீங்க மறுபடியும் வந்து மாத்திரைகளை சாப்பிட ஆரம்பிக்கணும். உங்களை வந்து அதாவது போக்கஸ் பண்ண முடியல, கான்சென்ட்ரேட் பண்ண முடியல, அதனால வேலையை விட்டு அனுப்பிட்டாங்கன்றது பத்தி நீங்க கவலைப்பட வேணாம். இது இந்த இடம் இல்லைன்னா இன்னொரு இடம். அதனால வந்து உங்களால முடியும்.
முதல்ல வந்து ஒரு டாக்டரை மறுபடி பாருங்க, மாத்திரைகளை சாப்பிடுங்க, ஒரு வேலையை தேடிக்குங்க. வேலைன்றது பொருளாதார விஷயம் மட்டும் இல்ல, உங்களுக்கு வந்து உங்களுடைய ஐடென்டிட்டிக்கு ஒரு சின்ன ஒரு அணிகலன் கூட சொல்லலாம். உங்களை பத்தி ஒரு நல்ல மதிப்பீடுகள் இருப்பதற்கு அந்த வேலை வந்து ஒரு காரணமா இருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நீங்க வந்து எதை வேணாலும் போக்கஸ் பண்ணுங்க, எந்த படிப்பு வேணாலும் சூஸ் பண்ணுங்க, மருந்துகளை கொஞ்சம் கண்டினியூ பண்ணுங்கம்மா. கீதா, டாக்டர் சொன்ன அறிவுரைகளை எடுத்துக்கோங்க. அதே மாதிரி நீங்க விட்டுட்டேன்னு சொன்ன மாத்திரை மருந்துகளை மறுபடியும் கண்டினியூ பண்ணுங்க. அப்ப உங்களுடைய இந்த பிரச்சனைகள் நிச்சயமா உங்களை விட்டு போயிடும். அடுத்ததா அம்பிகா கும்பகோணம்ல இருந்து நம்ம கூட தொடர்பு இருக்காங்க. வணக்கம் அம்பிகா. வணக்கங்க. சொல்லுங்க அம்பிகா, நீங்க எதை பகிர்ந்துக்க போறீங்க? எனக்கு மத்தியத்துல கொஞ்ச நாளை படுத்தோம்னு வச்சுங்களேன், ஏதோ ஒரு கொஞ்ச நாளை ஒரு 10 நிமிஷம் கண்ண மூடி எதிர்த்தோம்னாலே வாழ்க்கை மேல பயமா இருக்குங்க எனக்கு. சரி. ஒரு ரொம்ப அப்படியே என்னமோ பயமா, நம்ம எப்படி வாழ்க்கையை வாழ போறோம் அப்படின்னா ரொம்ப ஓவரா பயமா இருக்கு. ரெண்டாவது, எங்க வீட்டுக்காரு யாரையாவது பத்தி ஏதாவது ஒரு லேடி பத்தி யாராவது சொன்னாங்கன்னா அதை என்னால தாங்கிக்க முடியல. அவங்க கொஞ்சம் சாதாரணமா தான் அவங்க பேசுறாங்க, ஆனாலும் அதை என்னால தாங்கிக்க முடியல. இதெல்லாம் என்னவா இருக்கும்? இத நம்ம டாக்டர் கிட்ட கேட்கலாம். அம்பிகா, டாக்டர் மேகண்டான், இவங்களோட பிரச்சனை எதனால? அம்பிகா சொன்னதை வச்சு பார்க்கும்போது அவங்க கொஞ்சம் ரொம்ப சென்சிட்டிவா இருக்கிற மாதிரி தெரியுது. இன்னொரு ஒரு பெண்ணை பத்தி வந்து தன்னோட வீட்டுக்காரர் சொன்னாலோ, ஏதாவது வந்து அவங்க ஏதாவது புகழ்ந்து சொன்னாலோ, இல்ல அவங்கள பத்தி சொன்னாலோ இவங்களுக்கு ரொம்ப அது வந்து ஏத்துக்க முடியாத விஷயமா இருக்குன்னாங்க. இன்னொன்னு அவங்க சொன்னது வந்து திடீர்னு மதியானம் கொஞ்ச நேரம் படுத்து எந்திரிச்சா கூட எப்படி வாழ போறோம்னு வாழ்க்கையை பத்தி பயம் வருதுன்றாங்க. இது அவங்க தூங்கி எந்திரிக்கலனாலும் ஒரு சிலருக்கு வந்து இந்த மாதிரி கொஞ்சம் பயந்த சுபாவம் இருக்கிறவங்க, கொஞ்சம் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கொஞ்சம் ஒடிஞ்சு போயிடுறவங்க, அவங்களுக்கு வந்து எப்படி நம்ம வந்து வாழ்க்கையை வந்து நம்ம அணுக போறோம், இன்னும் வர காலத்துல எப்படி நம்ம சமாளிக்க போறோம்ன்ற பயம் வந்து இருந்துட்டு இருக்கோம். இது வந்து மனசு தொடர்ந்து இந்த மாதிரி அசை போட்டுட்டு இருக்கா, இல்ல உங்களுக்கு எப்பமாதான் வருதுங்களா அம்பிகா? அம்பிகா, உங்களுக்கு வந்து இந்த மாதிரி டெய்லி எல்லாம் தூங்க முடியாதுங்க. ஆனாலும் எப்பயாவது ஒரு டயர்னஸ்ல எப்பயாவது அசந்தேன். ஹலோ சொல்லுங்க அம்பிகா. ஹலோ சொல்லுங்க அம்பிகா, கேக்குதுமா? அதாங்க எனக்கு எப்பயாவது கொஞ்சம் எப்பயாவது ஒரு 2 நிமிஷம் எப்பயாவது ஒரு 2 நிமிஷம் தூங்கினா சவுண்ட குறைங்க. எப்பயாவது ஒரு 2 நிமிஷம் தூங்கினா அத மாதிரி வந்துருது. மதியத்துல எனக்கு பயமா இருக்குங்க. எனக்கு என்ன பயம்னே எனக்கே சொல்ல தெரியல. ஏதோ ஒரு பயம், நடுக்கம், என்னன்னே சொல்ல தெரியல. எதனால அப்படி? எப்ப பார்த்தாலும் தூங்க மாட்டேன், மதியம் எல்லாம் தூங்க மாட்டேன். நைட்ல தூங்கும் போது அப்படி இல்ல, பகல்லதான் படுத்தேன்னா அப்படி இருக்குது. இப்ப நீங்க பகல்ல தூங்கலன்னா இந்த பிரச்சனை இல்லவே இல்லையா? இந்த மாதிரி பயம் வர்றது இல்லீங்களா? பகல்லே அத மாதிரி திடீர்னு வந்துருது. இப்படிதான் அப்படிங்கறது கிடையாது, இந்த டைம் தான் கிடையாது. சும்மா கையில ஒரு 5 நிமிஷம் வந்தாலே எனக்கு பயமா இருக்கு. இல்ல நீங்க தூங்கலனாலும் பகல்ல தூங்கலனாலும் வருது இல்லையா இந்த பயம் திடீர்னு? இது வந்து ஒரு ஏற்கனவே கொஞ்சம் பயந்த சுபாவம் இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி திடீர்னு ஒரு பதட்டம் வரலாம். இதை வந்து பேனிக்னு வாங்க. ஒரு பேனிக் அட்டாக் அந்த வரும்போது ஒரு 20 நிமிஷம் இந்த மாதிரி இருந்துட்டு போகும். அந்த பயத்துல வந்து அடுத்த நிமிஷம் நம்ம வந்து இறந்துடுறோன்ற அளவுக்கு உச்சகட்ட பதட்டம் மாதிரி வரலாம். ஒரு சிலருக்கு கொஞ்சம் பதட்டம் கம்மியா இருந்து எண்ணங்கள் மட்டும் மனசு அசைப்பட்டிருக்கும், எப்படி வாழ போறோம் அப்படின்ற ஒரு பயம் மட்டும் வரலாம். இது வந்து இந்த உங்களுக்கு இப்போ சமாளிக்கக்கூடிய நிலைமையில இருக்கு, உங்களுக்கு இது நீங்களே வந்து சமாளிச்சுக்கிறீங்க, பெரிய லெவலுக்கு பிரச்சனை இல்லைன்னா பாக்கலாம். இல்லன்னா நீங்க ஒரு மனநல மருத்துவரை பார்த்து உங்களுக்கு இந்த மாதிரி அடிக்கடி தொந்தரவு வருது, தூங்கலனாலும் வருதுன்னா இந்த பேனிக் மாதிரி இந்த மாதிரி ஒரு பயம், ஒரு உச்சக்கட்ட பயம் மாதிரி வர்றது, இல்ல ஒரு பதட்டம் மாதிரி வந்து எப்படி வாழ போறோம்னு திரும்ப திரும்ப மனசு அசை போடுதுன்னும் போது அதை எப்படி நீக்கிறதுக்குன்னு அதுக்கு மாத்திரைகள்லாம் இருக்கு. அதை நீங்க மாத்திரை சாப்பிட வேண்டியது இருக்கும். அது என்னன்னு பார்த்து முதல்ல அது கொஞ்சம் இல்ல உங்க தூக்க சம்பந்தப்பட்ட வியாதியா இல்ல இது வெறும் பதட்டமானலாம் வந்து அந்த மனநல மருத்துவரும் விசாரிச்சு அதுக்கு ஏத்த மாதிரி மாத்திரை கொடுப்பாங்க. சரிங்களா? ஒரு மனநல மருத்துவரை அணுகுங்க நீங்க. அம்பிகா, டாக்டர் சொன்ன மாதிரி நீங்க ஒரு மனநல மருத்துவரை அணுகுனீங்கன்னா உங்களுக்கு எதனால இந்த பிரச்சனை இருக்கு அப்படிங்கறத கேட்டு அதுக்கான மாத்திரைகளை அவங்க உங்களுக்கு கொடுப்பாங்க. நம்ம நிகழ்ச்சிக்கு வந்து நேயர்களோட கேள்விகளுக்கு பதில்களையும் அறிவுரைகளையும் வழங்கினதுக்கு நன்றி டாக்டர் அசோகன், நன்றி டாக்டர் மேகண்டா. தண்ணீரை பாருங்க, கையில அள்ளுனா கையளவுல சிக்குது, டம்ளர்ல ஊத்துனா அதோட வடிவத்துக்குள்ள வந்துடுது, பாட்டில்ல ஊத்துனா அந்த வடிவத்தை எடுக்குது, தனியா தாகத்தை கூட தணிக்குது, பாலோட சேர்த்தா தேநீராவும் மாறிடுது. மாறுதல்ங்கிறதே ஒரு வளர்ச்சி தாங்கிறதுக்கு இதை தவிர வேற என்ன உதாரணம் நமக்கு தேவை? தண்ணீர் மாதிரி செயல்படுவோம், நதிநீர் மாதிரி நகர்வோம். மீண்டும் நாளை சந்திப்போம், மனதோடு பேசுவோம். உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்புடன் ரேவதி.